மாமா பையன் ஊர்லேருந்து வந்திருந்தான்னு சொல்லி அத்தை கால் பண்ணி எனக்கு வந்துட்டு 1/2 kgயில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வேணும், ரெடி பண்ணிவிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஆர்டர் பண்ணும்போது நம்ம இந்த டிசைன் போட்டு பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப யோசிச்சு பண்ணுவேன். இப்போ வந்துட்டு எனக்கு போங்கடா இது யாரா போய் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுது, சிம்பிளாக போட்டு கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு டிசைனை கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டேன். அவன் ஓப்பன் பண்ணி பார்த்ததும் இதெல்லாம் ஒரு டிசைனா, இவ்வளோ சிம்பிளாக போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நீ ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நானும் பண்ணி கொண்டு வந்திருப்பேன், நீ எதுவுமே சொல்லலையே அப்படின்னு தான் நான் சிம்பிளாக போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு, சரி விடுங்க நமக்கு என்ன டிசைனாக முக்கியம், கேக்கு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கட் பண்ணி சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது போக என்கிட்ட வந்துட்டு ஷாஹி துக்குடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஓகேன்னா அதையும் வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தா. இவ்வளோ கம்மியாக கொண்டு வந்து கொடுத்தாலாம் எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு, இப்போவே எனக்கு ரெசிபி சொல்லுங்கள், நான் மறுபடியும் நானே பண்ணுறேன் அப்படின்னா. இப்போல்லாம் பண்ணாத, வெயிட் பண்ண அப்படின்னா, இல்லை நீங்கள் எவ்வளோ வேணும் என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அடம் பிடிச்சிட்டு இருந்தான். இந்த மாதிரி மாமா பையன் உங்களுக்கு யாருக்காவது இருக்கானா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ரெசிபி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாங் பேக் வந்துட்டு இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவில், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும், பட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.